Hello friends, welcome to Global iTech Network. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் IPv6ல பேசிக் ரவுட்டிங்கை பத்தி பார்க்க போறோம். IPv4ல நம்ம பேசிக் ரவுட்டிங் பார்த்தோம். IPv6 யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ரவுட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம IPv6க்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படினா தியரிட்டிக்கலா பார்த்துட்டோம். இதுல உள்ளத நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ஆக்சுவலா இப்ப நான் எதை மட்டும் எடுத்துக்கற போறேன் அப்படினா குளோபல் யூனிகாஸ்ட் IP அட்ரஸ் மட்டும் நான் எடுத்துக்கற போறேன். குளோபல் யூனிகாஸ்ட் IP அட்ரஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல இருந்து பப்ளிக்குள்ள வரையும் இன்டர்நெட் எங்கெங்கன்னா இன்டர்நெட்டை போய் நமக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கிறோம், குளோபல் யூனிகாஸ்ட் IP அட்ரஸ் எடுத்துக்கிறோம். அது நம்மளோட பிரைவேட் நெட்வொர்க்குள்ளேயும் ரவுட்டிங்கும் பண்ணும். ஸோ அந்த சீரீஸில் உள்ள ஒரு IP அட்ரஸை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஓகே, அப்போ அதில் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நம்பர் எப்படி இருக்கணும், 2000ல இருந்து ஆரம்பிக்கணும். இங்கே நான் என்ன IP அட்ரஸ் கொடுக்க போகிறேன், நம்மளோட கான்செப்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இங்கே வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். இதை நம்ம அப்படியே இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக வேகமாக செஞ்சு பார்த்துக்குறோம். இது நம்மளோட ரவுட்டர். அதுக்கப்புறம் நம்ம 2 PCயை வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நான் பிசிக்கு என்ன மாதிரி IP அட்ரஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000:00:0010 அப்படிங்கிற மாதிரி ஒரு IP அட்ரஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நம்மளோட இந்த பிசிக்கு நான் கொடுக்க போகிற IP அட்ரஸ் இங்கே உள்ள நம்பரை மட்டும் நான் 2 அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், ரவுட்டருக்கு அந்த போர்ட்டில் உள்ள கேட்வேக்கு உள்ள அட்ரஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இது 2ன்னு இருக்க போது இங்கே உள்ள IP அட்ரஸை 001 அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்லாத்துலேயுமே /64 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இதோட சப்நெட் மாஸ்க் மொத்தமாக வந்து 128 பிட் வரும். இதுக்கு நம்ம இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா 64 பிட்டை நெட்வொர்க் பிட்டாகவும் 64 பிட்டை ஹோஸ்ட் பிட்டாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ நான் இந்த IP அட்ரஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக பிரிச்சிருக்கோம். இதுக்குள்ளே எப்படி 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இந்த IP அட்ரஸ் ஆக்சுவலாக லாங் ஃபார்மேட்டாக எழுதணும் அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் நமக்கு என்ன 8 பார்ட் வேணும். அப்போ 2000:, ஏன்னா இங்கே டபுள் கோலன் இல்லை. அப்போ அடுத்தபடியே நம்ம என்ன செய்யணும், அந்த நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அதை ப்ராப்பராக போடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா டபுள் கோலன் இருக்குது. டபுள் கோலன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இன் பிட்வீனில் எல்லாமே 0 பிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 00:00:00:, அதுக்கப்புறம் நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 4 பார்ட் வந்திருக்கு. இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 4 பார்ட் வேணும். 00:00:00:00:, லாஸ்ட் ஆக்சுவலாக என்ன IP அட்ரஸ் இருக்கோ அந்த IP அட்ரஸை கொடுக்க போகிறோம். 0010. இப்போ நான் இங்கே என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே /64 பிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். மொத்தம் 128 பிட். 128ல் பாதி 64. இதில் எத்தனை பார்ட் இருக்குது, மொத்தம் 8 பார்ட் இருக்குது. அப்போ பாதியாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா இதில் 4 பார்ட் என்னதுன்னா நெட்வொர்க் பார்ட், இதில் 4 பார்ட் என்னதுன்னா ஹோஸ்ட் பார்ட். அப்போ நம்ம கொடுக்குற IP அட்ரஸில் இந்த இடத்துக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக மாறிடும்.
அப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸில் இந்த பார்ட்டு தான் ஒரு நெட்வொர்க்கை மென்ஷன் பண்ணுது. ஸோ நான் அடுத்த நெட்வொர்க்கு கொடுக்கும்போது நம்மளோட நெட்வொர்க் பார்ட்டில் என்னென்னா ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால இது என்ன செய்யுது, ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக மாறிடுது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக மாறினதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இதை நம்ம வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், ரவுட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளுக்க லேபாக செஞ்சு பார்த்துக்குருவோம். ஓகே, நம்ம ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு பிசி அதே மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறேனோ அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஷார்ட் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுறோம். 200:000:0010:0010. இது இந்த பிசியோட ஐபி அட்ரஸாக வைக்க போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வேக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கணும். பிசியோட ஐபி அட்ரஸ் வந்து 10 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிற போகிறோம். கேட்வே அட்ரஸ் வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த போர்ஷனுக்கு வர போகிறோம். இதில் நெட்வொர்க் பார்ட்டில் நான் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். 1 அப்படிங்கிற இடத்துல 2 அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறேன். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக வந்துடும். அதே மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் ஐபியை நம்ம இந்த போர்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ பிசியில் இந்த ஐபி அட்ரஸ்னால் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, லிங்க் லோக்கல் அட்ரஸ். இதை பற்றியும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவுட்டிங்னா பண்ண போகிறது கிடையாது. IPv6 ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண இது ஒரு ஐபி அட்ரஸ். இங்கே நம்ம என்ன செய்கிறோம், IPv6 அட்ரஸில் என்ன செய்கிறோம், நம்ம என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோமோ அதை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். 200:001:0010. இது எத்தனை பிட் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். 64 பிட். ஓகே, அப்புறம் டிஃபால்ட் கேட்வேக்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோமோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். 200:001:0010. ஸோ நான் பிசிக்கு ப்ராப்பராக IPv6ல் ஐபி அட்ரஸை கொடுத்து முடிச்சிட்டேன். தென் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் பிசிக்கு போகிறோம். நெக்ஸ்ட் பிசியில் 2000:0010:0010 64 பிட். கேட்வே 2000:0002:0001. ஓகே, இப்போ பிசியில் நம்ம IPv6 ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நம்ம ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். நம்ம IPv4க்கு எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா என்னென்னா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி தியரியாக படிக்கும்போது IPv6 வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாது, யூனிக் காஸ்ட் தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் மட்டும் நம்ம IPv4ல் செய்யக்கூடிய கான்செப்டில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணணும் ரவுட்டிங் பண்ணுறதுக்கு. அந்த யூனிக் காஸ்ட் ரவுட்டிங்கை நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகே, எனேபிள் config t. ஃபர்ஸ்ட் எந்த இன்டர்ஃபேஸ்க்கு வரும், இன்டர்ஃபேஸ் GI 0/0.
இங்கே நம்ம கொடுக்கும்போது IPv6 அட்ரஸ் அப்படிங்கிறத அசைன் பண்ணுங்க. அட்ரஸ் நம்ம IPv4ல் கொடுக்கும்போது வெறும் IPv அது மட்டும்தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்துடுவோம். ஸோ இங்கே நான் என்ன அட்ரஸ் கொடுக்குறேன், 2000:001 இங்கே மறக்காமல் நம்ம இங்கே சப்நெட் மாஸ்க்கை /64 அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நோ செட் அப்படிங்கிற கமெண்டை கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் GI 0/1 IPv6 அட்ரஸ் 2000:001 /64 நோ செட். இப்போ நம்ம இதை பேசிக்காக பார்க்குறோம். நம்ம உள்ளுக்க ரவுட்டிங் போகும்போது IPv4க்கு என்னென்ன செய்கிறோமோ அதே இதை வச்சு நம்ம IPv6க்கும் செஞ்சு பார்த்துக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு. நம்ம இதே இது IPv4ல் நம்ம பண்ணியிருந்தோம்னா இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் இப்போ நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த பிசியை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு பிசி 1 நெட்வொர்க் உள்ள ஒரு பிசியில் இருந்து 2 நெட்வொர்க் உள்ள பிசியை பிங் பண்ண போகிறோம். பிங் 200:002:0010. நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யாது அப்படின்னா ரவுட்டிங் நடக்காது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ரவுட்டரில் ஒரு கமெண்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். IPv6 எழுதும்போது கன்ஃபார்மாக அதை மறக்காமல் நீங்கள் அதை எனேபிள் பண்ணணும். என்னென்னா யூனிகாஸ்ட் ரவுட்டிங்கை எனேபிள் பண்ணணும். அதுக்கு கமெண்ட் என்னென்னா IPv6 யூனிகாஸ்ட் ரவுட்டிங் அப்படிங்கிற கமெண்டை கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. டூ ரைட் சேவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிசிக்கு போகிறோம். இப்போ நான் பிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வருது. இப்போ பேசிக் ரவுட்டிங் பார்க்குறோம். நம்ம உள்ளுக்க போகும்போது ஸ்டாட்டிக் ரவுட் அல்லது டைனமிக் ரவுட் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன செய்வோம், IPv4 அண்ட் IPv6ல் செய்வோம். அப்போ தரவாக நமக்கு IPv6 வந்து எப்படி கொடுத்தாலும் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.